Bismillah walhamdulillah wassalatu wassalamu ala rasulillah ma ba'd rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli rabbi zidni ilma. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் இளைய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 6வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் 6A. இதில் நாம் நுனிநாக்கினுடைய எழுத்துக்களில் 3வது எழுத்தாகிய வா எனக்கூடிய எழுத்தை பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தஜ்வீத் என்பது இந்த 3 அம்சங்களை கொண்டது. என்ன? மஹ்ரஜ்கள், சிஃபத்துகள், ஃபவாயிதுகள். இது மூன்றும் ஒன்று சேர்ந்தால்தான் அது முழுமையான தஜ்வீதை நாம் கற்றவர்களாக ஆக முடியும். அதில் மஹ்ரஜினுடைய பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 எழுத்துக்களை கற்று அடுத்த 3 எழுத்துக்களுடைய வரிசையில 2 எழுத்துக்களை கற்றுவிட்டு அடுத்ததாக 7வது எழுத்தாகிய வா எனக்கூடிய எழுத்தினுடைய பண்பை பற்றியும் அதில் உச்சரிப்பு பற்றியும் நாம பார்க்க இருக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் லிப்ஸ் லெட்டர்ஸ். என்னது? ma ba wa fa are from the lips, tongue has many, 12 from the tip. fa the wa இந்த ஹையான லெட்டர், சிக்கன் ஹையான லெட்டர் பத்தி தான் இப்போ நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு எழுத்தையுமே ஃபத்ஹாவோட தான் நம்ம என்ன செய்யறோம், போயம்ல பிராக்டிஸ் பண்றோம். அதை நீங்க திரும்ப நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நம்ம சென்ற பாடங்கள்ல படித்தது என்னது? சென்ற பாடத்துக்கு முந்தைய பாடத்துல படிச்சது என்னது அப்படின்னு சொன்னா 4th லெசன்ல நம்ம படிச்சோம் காற்றோடு சொல்லக்கூடிய த. அடுத்த சென்ற பாடத்துல 5வது பாடத்துல த என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த பாடத்தில் வா, சற்று திக்கான, அதாவது உயர்வான தடிப்பமான எழுத்து. சரிங்களா? இது 3க்கான மஹ்ரஜ் எங்கே? ஒண்ணுதான். சரிங்களா? அதாவது ஒரு புரிதலுக்காக சொல்றதா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 3 குழந்தைகள் நம்ம சொல்றோம். அடுத்தடுத்து கூட பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஒரே பிரசவத்தில் பிறக்கலாம் அல்லது அடுத்தடுத்து பிறந்திருக்கலாம். அப்போ ஒரு தாய் பிள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி இது 3ம் ஒரு தாய் பிள்ளைகள். ஒரே இடத்துல இருந்து வருது. எங்கிருந்து? நுனி நாக்கை மேற்பல்லின் கீழ்ப்பகுதியில் வைக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வருகிறது. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரிதான் பிளேஸ் பண்ணுவோம். நுனி நாக்க மேற்பல்லினுடைய நுனியில வச்சு சொல்லுவோம். வித் ஏர் ஃப்ளோ பிராக்டிஸ் பண்ணும். அதே இடத்துல வச்சு என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது இப்ப எப்படி ஆல இருந்து ஆ அப்படி சொல்லும் போது நாக்கு உயருதோ, அதுல ஒரு தடிப்புத்தன்மை வருதோ, அந்த மாதிரி இந்த வா என்பதை சொல்லும் பொழுது ஒரு அதிர்வும் ஒரு தடிப்பத்தன்மையும் ஏற்படும். சரிங்களா? வேல் சொல்லும் போது பாருங்க பிளாட்டா இருக்கு நாக்கு. வேல் சொல்லும் போது சரி, ஃபே சொல்லும் போது சரி. சரிங்களா? இதெல்லாம் தாழ்வான எழுத்துக்கள்னு சொல்லப்படும். அரபிக் டெர்மினாலஜி வைஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்திஃபாலுடைய எழுத்துக்கள். இஸ்திஃபால் அப்படின்னா தாழ்வான எழுத்துக்கள். சத்தமும் தாழ்வாக இருக்கும், நாக்கினுடைய அமைப்பும் தாழ்வாக இருக்கும். இதுவெல்லாம் இஸ்திஆல எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயர்வான எழுத்துக்கள். சத்தமும் உயர்வாக இருக்கும், நாக்கினுடைய பின்னாக்கும் தூக்கி உயர்வாக இருக்கும். சரிங்களா? அந்த அடிப்படையில் வேல் வேல் வேலிக்க நார்மலா லோவா இருக்கு. ஆனா பாருங்க வோ வோ வாலிமீன் வாலிமீன் வா உயர்வான எழுத்து. சரிங்களா? இதனுடைய சத்தத்தை நம்ம கரெக்டா சொல்லணும். வேல் சத்தத்திலே சிலர் இது சொல்லுவாங்க தப்பே தப்பு. சரிங்களா? லுவா கிடையாது. அல்லது லாம் உச்சரிப்போட சிலர் சொல்லுவாங்க லுவா 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 லா அப்படிம்பாங்க. இது லாம் உச்சரிப்புடைய லாவும் கிடையாது, ரால் உச்சரிப்புடைய ராவும் கிடையாது. இதற்கென்று தனி உச்சரிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்குமே யூனிக், அதுக்கான சவுண்டு, அதுக்கான ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு. எந்த உச்சரிப்பும் இன்னொரு உச்சரிப்புல வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வா. ஓகேங்களா? சோ அதே அளவுக்குள்ள தான் நம்ம நாக்க வைப்போம். சற்று அழுத்தமாக நுனி நாக்க வைத்து அழுத்தி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இதை நம்ம வெளிப்படுத்துவோம். சரிங்களா? அதுதான் இந்த எழுத்து. ஓகே, இப்போ இந்த நாக்கு இந்த அமைப்புல இருக்கு. அதே பாருங்க நுனி நாக்க தான் வைக்கிறோம், அதை நல்லா அழுத்தி வைக்கிறோம். சரிங்களா? வா வா. பின் நாக்கு தூக்கும். நான் தூக்கணுமா? நான் கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்கணுமா? இல்லைன்னா ஏதாவது விரல வச்சு தூக்கணுமா? இல்ல, தன்னால தூக்கும். வா வா அப்படி சொல்லும் போது இந்த பேக் ஆஃப் த டங் இருக்கு பாத்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும். வா வா. நீங்க வா வா அப்படின்னா தூக்காது. அப்படி ஒரு உச்சரிப்பே இல்ல, அது தவறு. வா வா. மீன வாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன். ஓகேயா? இதுதான். அப்ப பாருங்க அந்த நாக்கு மாதிரியே இருக்குது. நாக்கு தூக்கும் போது அந்த வாங்கிறது பாருங்களேன், அந்த நாக்கு ஷேப்ல இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஓகே, சுக்கூன் வச்சு பிராக்டிஸ் பண்ணலாமா? அவ் அவ். இந்த சுக்கூன்ல பிராக்டிஸ் பண்றதுதான் நம்மளுக்கு இன்னும் ஒரு பெர்ஃபெக்ஷனை கொடுக்கும். ஓகே, அவ். அதாவது சாவ் எப்படி சொன்னோம்? எஸ் எஸ். ரால் எப்படி சொன்னோம்? எல் எல். ஓகேங்களா? இது வா எப்படி சொல்லணும்? அவ் அவ் அப்படி சொல்லணும். இது தவறா எப்படி சொல்லுவாங்கன்னா அல் அல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அஸ் 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 அப்படிம்பாங்க. அதெல்லாம் தப்பு. அவ் அவ். நல்லா கூர்ந்து கவனிச்சு கேளுங்க, அப்படியே சொல்லுங்க, வந்துடும். அவ் 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 அவ். ஓகேங்களா? இப்ப பாருங்க இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்ல இதுக்கான உச்சரிப்பு இல்ல. தமிழ் மொழியில எதுக்கான உச்சரிப்பும் இல்ல.
அதனால வந்து இது எப்படி தவறா எப்படி சொல்லுவாங்கன்னா வாவ் கலந்து சொல்லுவாங்க. துவா 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 அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜுவா அப்படின்னு சொல்றது இருக்கு, ஜொயின்னு சொல்றது இருக்கு ஆஸ் பர் உருது ப்ரொனன்சியேஷன். பட் இது வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப துவா அப்படிங்கிறதோ துவாங்கிறதோ துவான்னு சொல்றது இது எல்லாமே தவறு. நுனிநாக்க நுனிப்பல் மேல்பல்லுடைய கீழ் பகுதியில வச்சு அழுத்தி நம்ம வந்து சொல்லணும். இந்த சவுண்ட்ல வந்து ஜெட் சவுண்ட் இருக்குல்ல, ராலுடைய சவுண்ட் இதுல இருக்குது, லாமுடைய சவுண்ட் இதுல இருக்குது, இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கரெக்டா கொடுக்கணும். வோ 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 அப்படின்னு சொல்லி இந்த இது லைட்டா இருக்கும், லாமுடைய சத்தமும் இருக்கும், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணாப்புல சொல்லணும். ஓகே, இப்ப ஃபுல்லா நம்ம என்ன செய்ய போறோம், வெரைட்டியா இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அவ் அவ் அப்புறம் ஃபத்தா கசரதமா வா வி வு. ஓகேங்களா, ஃபத்தா கசரதமா இவரை கூட நீட்டக்கூடாது. உங்களுக்கு நல்லா கேட்கணுக்காக நான் நீட்டி சொல்றேன். நீட்டாம சொல்லும் போது வா வி வு அவ்வளவுதான் சொல்லணும். பட் நல்லா உங்களுக்கு கேட்கணும், நீங்க உள்வாங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நீட்டி சொல்றேன். ஓகேங்களா, வா வி வு. எப்பவுமே நான் இப்பவே சொல்லிக்கிறேன், இதுக்கு முந்தின பாடங்கள்லயோ இதுக்கு பிந்தின பாடங்கள்லயோ ஃபத்தாவோட எழுத்த கசரதமோட எழுத்த நான் கொஞ்சம் நீட்டி சொல்றேன்னா அது அப்படி சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லல. முறைப்படி சொல்றதா இருந்தா நீட்டாம தான் சொல்லணும். அவ்வளவுதான் சொல்லணும். வேலுக்கு சொல்லும்போது அப்படிதான் சொல்லணும். ஒரு மீன் சொல்லும்போது மூ தான் சொல்லணும். ஆனா பயிற்சி கொடுக்கும் போது உஸ்தாதுமார்கள்ட்ட கூட சில பேர்கிட்ட எப்படி வரும் அப்படின்னா சட்டை நீட்டி சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா கேட்கணும், லிசனர் வந்து அதை நல்லா லிசன் பண்ணுங்கிறதுக்காக மீ மூ அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அது மீ மூன்னு சொல்லக்கூடாது, மீ மூ அப்படிதான் சொல்லணும். புரியுதா? பெர்ஃபெக்ஷன் இஸ் பெர்ஃபெக்ஷன், அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. எனிவே சொல்லும் போது வந்து நல்லா நீங்க வாங்கணும், காதல வாங்கணும், நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்மள அறியாம ஒரு ஆர்வக்கோளாறுல என்ன செய்வோம், நம்ம சற்று கூட்டியும் சொல்லுவோம். அதே இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்காக இத வந்து வோ வி வு அப்படி சொல்லணுங்கிறத ஒரு காலமும் அங்கீகரிச்சிக்க முடியாது, 1% அது சரியும் கிடையாது. சரிங்களா, அதை நீட்டிட்டேன். அப்ப புரிதலுக்காக தான் சொல்றோம். இந்த இடத்துல நான் சொன்னதை நல்லா உள்வாங்கிக்கிறேங்க. எப்பவுமே இது ரொம்ப நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும். ஓகேங்களா, சரி. எனவே இந்த தெளிவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இனிமே நான் நீட்டி சொன்னாலும் சொல்லுவேன். அந்த லைசன்ஸை நான் வந்து உங்க முன்னாடி நான் பெற்றுக்கொண்டுட்டேன். சரிங்களா, ஏன்னா இது பிராக்டிஸ்க்காக. அப்போ நான் கொஞ்சம் நீட்டி சொன்னாலும் சொல்லுவேன். ஆனா அளவு என்பது அளவு தான். அது ஃபத்ஹா பாட்டுல திருமணமா அதை நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுப்பேன். இருந்தா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா, எதையுமே தெளிவுபடுத்தினுங்கிறதுக்காக. அப்ப வ வி வு வ வி வு ஒன் வின் லுன் ஒன் வின் லுன். ஓகேங்களா, ஒன் வின் லுன் கிடையாது, ஒன் வின் லுன் கிடையாது, ஒன் வின் லோன். ஓகே, எக்ஸாக்ட்லி கரெக்டா அப்சர்வ் பண்ணி சொல்லுங்க. நிறைய பேருக்கு இதுல தவறு வந்துட்டே இருக்கும். பர்சனலி ஆஸ் அ டீச்சர் என்னுடைய சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லெட்டர்ல தவறு வரும் நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்ப அதை வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி தான் அதை வந்து மாத்திக்க முடியும். சரிங்களா, அவ் அவ் லாம அவ் அவ் லாமு அவ் அவ் லாமு தென் வ வாலிமுன் வ வாலிமுன். ஒரு துவா கூட உங்களுக்கு சொன்னேன். மீனா வாலிமீன் மீனவ் வாலிமின். இந்த இஸ்ங்கிற சவுண்ட் ரொம்ப லைட்டா இருக்கும். மீனவ் 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 வாலிமின். அதே சில பேர் என்ன செஞ்சிடும், எக்ஸாஜரேட் பண்ணி அந்த தால் சவுண்ட்லயே சொல்லிடுவாங்க மீனவ் வாலிமின்றாங்க. அப்ப தப்பாயிரும். அல்லது லாம் மிக்சர் இதுல இருக்குங்கிறத வந்து சில பேர் அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு லாமாவே சொல்லிடுவாங்க மீனவ் வாலிமின்றாங்க. அதுவும் தப்பு. ஓகே, மீனவ் வாலிமின் லி அவீமுன் அவீமுன். இந்த வார்த்தை ரொம்ப அதிகமா நம்ம லைஃப்ல பல தடவை பயன்படுத்துவோம். எங்க சொல்லுங்க, ருக்கூல சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் அஸீம்னு சொல்லணும். அதே மாதிரி ஆயத்துல் குர்சியோட கடைசி வார்த்தை வஹுவல் அலியுல் அஸீம் வஹுவல் அலியுல் அஸீம். இது கவனம் இல்லாம சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சுப்ஹான ரப்பியல் அலீம் சுப்ஹான ரப்பியல் அலீம் அலீம் அலீம்னு கொஞ்சம் நாக்கு வைக்கணுங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல சத்தம் கரெக்டா கொண்டு வந்து தெரியாம அலீம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லது அஸீம் சுப்ஹான ரப்பில் அஸீம் அஸீம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ரீதியில தவறு. கரெக்டா எப்படி சொல்லணும், அஸீம் அஸீம். ஓகே, ظுல்முன் ظுல்முன் ظுல்முன். போதுமான அளவுக்கு நீங்க உள்வாங்கி இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சோ இந்த 3 லெட்டருமே ரொம்ப ஸ்பெஷல் லெட்டர். ஏன்னா இந்த 3 லெட்டர்லயுமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தவறு செய்வாங்க. ஏன்னா இது 3மே வேறு 3 மாறிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேங்கிறது கவனம் இல்லாம நாக்குள்ள போயிருச்சு, என்னவாயிரும், சாவாயிரும். நஃபா சாத்தின்னு சொல்ற மாதிரி. அப்ப கவனம், அந்த குழந்தை ஓடுற குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நில்லு அப்படின்னு நம்ம நிப்பாட்டுற மாதிரி கீழே போற நாக்க வந்து இங்க நில்லு அப்படின்னு அந்த நாக்க நிப்பாட்டணும். அதே மாதிரி தால் கவனக்குறைவா மேல போனா தால் ஆயிரும், கீழே போனா ஜால் ஆயிரும். மேலையும் போகாத கீழையும் போகாத, சொல்ற இடத்துல இரு நாக்க நீங்க நிக்க வச்சு தாலிக்கன்னு சொல்ல வைக்கணும். அதே மாதிரி வா, சரிங்களா, வா கீழே போயிட்டா ஜாவாயிரும், உள்ள போயிட்டா லாவாயிரும். அப்ப அங்கேயும் உள்ளேயும் போடாம கீழையும் போடாம நான் சொன்ன இடத்துல நில்லுன்னு சொல்லி நறுக்கு நிக்க வச்சு
மினல் சொல்லணும். சரிங்களா? திரும்ப திரும்ப அழுத்தமா இந்த 3 லெட்டருக்கு உங்களுக்கு நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணிருக்கிறேன். சோ இதை நீங்களும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களிடத்தில் ஓதி காட்டக்கூடியவர்கள், நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த 3 லெட்டர்ல வந்து தவறு இல்லாம இருப்பதற்கு பாத்துக்குங்க. நம்மள அறியாம நாளடைவுல இதை ஓதும் போது, குரானை கொஞ்சம் சற்று வேகமா ஓதும் போது இந்த 3 லெட்டர்ல வந்து நாக்கு மேல கீழே போயிருதாங்கிறத கவனிச்சு கொஞ்ச நாளைக்கு பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறம் தன்னால பழகிடும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் போதுமானவன். இந்த 3 எழுத்துக்களை குரான் ஓதும் பொழுது முதல் ஜுசுவிலிருந்து 30ஆம் ஜுசு வரைக்கும் எந்த இடத்திலும் தவறு செய்து விடாமல் சரியாக பேணி ஓதுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தந்தல் புரிவானாவா. ஹிர்தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் பயிற்சி வகுப்பில் 6வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். 6B. இதில் நாம் அடுத்த வசனம் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பிராக்டிஸ் செய்ய போகிறோம். இது ரொம்ப சுலபம் தான். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணோமோ அதுவே தான். அது வந்து பிஸ்மில்லா கூட ஒரு துணையாக வந்தது, இப்போது தனியாகவே வந்திருக்கிறது, ஒரு வசனமாக இடம்பெற்று. ஹைர். இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அந்த ரா. சரிங்களா? அந்த ராவுடைய பிராக்டிஸ் நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ல பிராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி ரஜீம்க்கு அப்புறம் ரஹ்மான் ரஹீம்ல பிராக்டிஸ் பண்ணோம். ரப்பில்லையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம், பயிற்சி செய்தோம். இப்ப திரும்பவுமே அதை நம்ம அடுத்த தனி வசனமாக அல்லாவுடைய இந்த 2 பண்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடியதை நாம் தனி வசனமாக கன்சிடர் பண்ணி இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம். அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம். இதை நம்ம இப்ப 1 by 1 திரும்ப பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கானது என்ன அப்படின்னா, முணுமுணுக்காம நாம் சொல்வதை நாமே கேட்கும் அளவு சத்தமாக சொல்லி பார்க்கணும். ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான். சில பேர் மனப்பாடம் பண்ணுவாங்க. புதுசா மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சூறா கூட இருக்கட்டுமே. சரிங்களா? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி அப்படின்னு முணுமுணுத்து செய்வாங்க. அது வந்து கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அவுட்புட்டே தராது. ஓதும் போது பிராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் என்ன சொல்றது, அந்த ரஃப் காப்பில ஃபேக் காப்பில வரும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் ப்ராப்பரா நம்மளுக்கு அவுட்புட்டா வரும். அதனால பிராக்டிஸ் பண்ணும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே சில நேரத்தில் நம்மளுக்கு ரியல்ல வந்து காலவாரி விடுறது உண்டு. பிராக்டிஸே நம்ம முணுமுணுத்து பண்ணி தான் பண்றோம் அப்படின்னா ரியாலிட்டியில வராது. அதனால முணுமுணுத்து ஓதுற மாதிரி எப்பவுமே ஓதக்கூடாது. நறுக்குன்னு ஓதணும், கணீர்னு ஓதணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம், என்ன மாதிரி நம்மளோட ரெசிடேஷன் வந்திருக்கு, பெர்ஃபெக்டா வருதா. ஏன்னா ரெசிடேஷன்ல இன்னொரு பெர்ஃபெக்டான காரியத்தையும் நம்ம கேட்கிறோம். நம்ம இது பல தடவை 10 தடவை 20 தடவை கேட்டு நம்ம ரிசைட் பண்ணிட்டு நம்ம இது கேட்கணும், கொஞ்சமா சிமிலரா இருக்கா. அதே மாதிரி டிட்டோவா நம்மளுக்கு ஜெராக்ஸ் காப்பி கொடுக்க முடியலனாலுமே கூட ஓகே, அந்த மாதிரி நம்ம லெட்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கோமா, ரூல்ஸ் அப்ளை பண்ணிருக்கோமா அப்படிங்கறத நம்ம பார்த்து இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான குறிப்பை எடுத்தோம் கேட்டோம் போனோன்னு இருக்காதீங்க. இந்த மாதிரி உள்ளதை நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்குள்ள இது தரும். சரி பாருங்க. அர் ரஹ்மானி, அர் ரஹ்மானி, அர் ரஹ்மானி, அர் ரஹ்மானி. ரஹ் ரஹ் கண்டினியூட்டி இருக்கணும். ரஹ்மானி, ரஹ்மானி, ரஹ்மானி. சில ரஹ்மானி அப்படிம்பாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அர் ரஹ்மானி, அர் ரஹ்மானி, அர் ரஹ்மானி, அர் ரஹ்மானி ரஹீம், அர் ரஹ்மானி ரஹீம், அர் ரஹ்மானி ரஹீம், அர் ரஹ்மானி ரஹீம், அர் ரஹ்மானி ரஹீம். இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். அர் ரஹீம், அர் ரஹீம், அர் ரஹீம் பிரிக்கிறோம். இப்போ அர் ரஹீம், அர் ரஹீம், அர் ரஹீம் சேர்த்துடணும். அர் ரஹ்மானி ரஹீம் என்று நாம் சேர்த்தும் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். சில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெட்டர் என்ன அப்படின்னா, ராவும் ஹாவும் கரெக்டா வருதா. ரால வந்து கொஞ்சம் கவனம் இல்லைன்னா ரஹ்மானி ரஹீமா சின்ன ஆயிடும். இப்ப ரஹ்மானி ரஹீம் இல்ல, ரஹ்மானி ரஹீம். உதட வச்சு ரஹ்மானி ரஹீம்னு சொல்லிடக்கூடாது, எக்ஸாஜரேஷன் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம மினிமம் லெவல்ல அதுக்கு கொடுக்க வேண்டிய லெவல் கொடுக்காம குறைச்சிடக்கூடாது. ஹா கரெக்டா வரணும். அதே மாதிரி மீம்ல நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரஹ்மான் சொல்லாதீங்க, மேனே சொல்லுங்க கரெக்டா, ரொம்ப மூக்கிலையும் சொல்லாதீங்க. இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த ஆயத்து மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? மாலிகி குரான்ல வரும்போது அலிஃப் இல்லாம தான் வரும், புரிதலுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். அப்ப மாலிகி, மாலிகி, மாலிக்கின் வாய்ப்புல இருந்து ரொம்ப ஹை லெட்டரா நம்ம எல்லாம் 7 லெட்டர்ஸ் தான் ஹை லெட்டர்ஸ்
ஓகேங்களா? அதை போக மற்றதெல்லாம் நம்ம அப்படி திக் பண்ணி ஹை பண்ணி சொல்லக்கூடாது. இப்போ மாலிக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு. அதுக்காக ரொம்ப ஸ்டைல மேலிக்கு மே, அது நம்ம சவுண்ட் கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. மே இல்ல ம ம ம ம ம ஹெச் போட்ட மாதிரி சொல்லக்கூடாது. ம அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே? ம ம பல மாதிரி தவறுகள் நம்ம அறியாமல் பல இடத்துல வருது. கொஞ்சம் நீங்க அது உள்வாங்குங்க. ஓகே, இந்த மாதிரி தப்பு வருதா, நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? இப்ப மாலிகி யௌ யௌமி 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 யோமி யோமி இல்ல யோமிமாங்க, யோமி இல்ல யௌமி யௌமி. மௌனம் கௌரவம் சொல்லணும். மௌனம் சொல்றோம்ல, மௌனம் அப்படி சொல்ல மாட்டோம். கௌரவம் சொல்ல மாட்டோம். மௌனம் கௌரவம் சவுண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி யௌமி யௌமி யௌமித்தீன் யௌமித்தீன். யௌமித்தீன் வந்து தீன் 2 ஹரக்கா 4 ஹரக்கா 6 ஹரக்கா நீட்டிக்கலாம், அது நம்மளோட விருப்பம். ஓகேங்களா? பட் ப்ராப்பரா தீன்னு சொல்லணும். ஓகேயா? பினிஷிங்ல வந்து இன்கரெக்டா கேட்கணும். அது நிறைய பேர் கேட்காது, முனிங்கிறோம். யௌமித்தீன் 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 அப்படிம்பாங்க. யௌமித்தீன் இன் யோமித்தீன் அப்படின்னு கல்கலா மாதிரி நின்னு விட்டுறக்கூடாது. யோமித்தீன் யோமித்தீன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த கேப் நாக்குல வந்து இருக்கணும். தீனு தீனு அப்படின்னு நாக்கை டச் பண்ணி எடுத்துடக்கூடாது. யௌமித்தீன் யௌமித்தீன். பினிஷிங் இந்த அழகா கேக்குதா? கிட்டன்னு சொல்லவா? யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு நம்ம நல்லா சொல்லணும். ஓகேயா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் 2 வசனங்களை இந்த ஒரு அமர்வில் நாம் பிராக்டிஸ் செய்தோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.